ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த காதில் வந்து அந்த செய்தி விழுந்த உடனே அப்படியே பத்தறி அடிச்சுட்டு குடு குடு குடுன்னு ஓடி வராரு நம்ம கௌதம் இலக்கியாவும். ஐயோ அம்மா என்னாச்சு என்னாச்சு ரேவதி அம்மா என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கோம், என்னாச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியல, டாக்டர்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருக்காங்க, எனக்கு என்னன்னே புரியலப்பா, திடீர்னு ரோட்டில் வந்துட்டே இருந்தோம், அந்த கார்த்தி வந்தான், வந்து என் கூட வந்துருமான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணான், இந்த ஜானகி வந்துட்டு நான் வரமாட்டேன் என் பையன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியே வாக்குவாதம் முத்திக்கிட்டு போக அவன் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு போயிட்டான். அதனால் ஜானகி மயங்கி கீழே விழுந்தவ அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்துட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா, அதனால தான்ப்பா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டால. ஐயோ என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் கௌதமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா டாக்டர் வெளியே வந்ததுக்கப்புறம், ஐயோ டாக்டர் என் அம்மா எப்படி இருக்காங்க சொல்லுங்கன்னதும், அது வாங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நீங்கள் இதுக்கு முன்னே ஏற்கனவே வந்திருக்கு இல்லையா, மறுபடியும் வர அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, அவங்க ஹார்ட் பேஷண்ட்டுன்னு தெரியாதா, ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு முறை அட்டாக் வந்து 2வது முறை வராமல் பார்த்துக்கணும், அப்படி வந்தாலே மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதா, அதுக்கப்புறம் அவங்க உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம், அது தெரிஞ்சும் ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறீங்களோ தெரியல போங்க, அதுவும் இல்லாமல் நீங்களாம் படித்தவங்க தான், படித்தவங்கள வந்துக்கிட்டு ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தெரியல போங்க அப்படின்னு சொல்லிட்டு தீட்டிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் போய் அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு சொன்னதும், இல்லை அவங்க ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க, இப்போதைக்கு அவங்கள பார்க்கறது கஷ்டம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல கதறி கதறி அழுகுறாங்க இவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி தான், இனிமேல் கடவுளுக்கு தான் நமக்கு வந்து கெஞ்சணும், ஏன்னா இவ்வளோ நாளாக பணம் காசு எல்லாம் இருந்துச்சு, அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் அந்த மாதிரினால நம்ம வந்து ஒரு செகண்டில் பணத்தை கட்டி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், ஆனால் இப்போ கடவுளை தவிர வேறு எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியல இல்லையா, அதனால் கடவுள்கிட்ட வேண்டிப்போம், கடவுளே எப்படியாச்சும் என் அம்மாவை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு உடனே இலக்கியாவும் கௌதமும் கோவிலுக்கு குடுகுடுன்னு போகிறாங்க. போய் அங்கே எல்லா பரிகாரமையும் செய்கிறாங்க. தீச்சட்டி மிதிக்கிறது, அன்னதானம் போடுறது, மண் சோறு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் என்னென்ன அன்னதானம் இருக்கோ அதை ஒன்று விடாமல் அடிப்பிரதட்சணை வரைக்கும் மொத்தத்தையும் செய்கிறாங்க. அதனால் ரொம்பவே நொந்து டூடுல்ஸாக போயிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் பயங்கரமான பரிகாரம் இல்லையா, அதனால் கௌதம் வேறு இதுவரையும் ஒரு நெருப்பு குச்சியை கூட கையில் தொட்டதில்லை, அந்த அனல் கூட அவர் கையில் பட்டதில்லை, அப்படிப்பட்டவருக்கு தீச்சட்டியை எடுத்து அந்த கோவிலை வந்து 108 தடவை சுற்றி வர்ற வரைக்கும் அந்த கையெல்லாம் கொப்பளிச்சு போயிடுச்சு. அதை பார்த்த இலக்கியாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஐயோ என் புருஷனுக்கு இப்படியா நடக்கணும், அவருக்கு வரந்ததுலேருந்து ஒரு நெருப்பு குச்சியை கூட தொட்டிருக்க மாட்டார், அவருக்கு இப்படி ஒரு நிலைமையாக அவங்க அம்மாவுக்காக இவ்வளோ பாசமாக செய்கிறாருன்னா அதுக்காகவாச்சும் நீங்கள் வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றி விடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மண்டிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களும் தீச்சிட்டி எல்லாமே எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க அத்தை அப்படின்னா இலக்கியாவுக்கு ரொம்ப உயிர் இல்லையா, அதனால் இலக்கியா மேலே அவங்க அத்தைக்கும் பயங்கரமான உயிர். அதுக்காக ரொம்பவே ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு விசுவாசம் அப்படின்றத காட்டுவாங்க இல்லையா, அந்த விசுவாசத்துக்காக அவங்க அவங்க மாமியாருக்காக பயங்கரமாக வேண்டிகிட்டு இருக்காங்க நம்ம இலக்கியா. அதுக்கப்புறமா கோவிலுக்கு வந்து பார்க்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, இருந்தாலும் முழுசாக அவங்க குணமாகலை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, இதுவே போதும் டாக்டர், ஏன்னா ஒரு அடி வந்து மேலே வந்திருக்கு இல்லையா, ஒரு மாற்றம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இது மூலிமா அவங்க உயிரோடு இருந்தால் எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் அப்படின்னு நம்ம கௌதம் சொல்ல, அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும் இவருக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட வாடகைக்கும் பணம் இல்லை, அடுத்த வேலை சோறு சாப்பிட்றதுக்கும் நம்மக்கிட்ட பணம் இல்லை, நம்ம என்னத்தை பண்ணி ஹாஸ்பிட்டலோட பில்லை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு பிரியா வராங்க. பிரியான்ற பாரு பூஜா. அந்த பூஜை எதுக்காக வராங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி இருக்கார் இல்லையா, அவரு இவங்க அப்பா தான், அதனால் உங்கள் அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் கௌதமை பார்க்க, கௌதம் கிட்ட போய் இவங்க என்ன ஏதுன்னு கேட்க, அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்படி தான் என்னுடைய அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், நீங்கள் எதுக்கும் கவலையப்படாதீங்க, நான் இருக்கேன், இன்னும் நம்புங்க, கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை எல்லாத்தையும் நம்மளே தான் தீர்த்தாகணும், அதுவும் இல்லாமல் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுக்கான வழியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, ரொம்ப நன்றிங்க, இதுக்காக தான் நான் காத்துட்ருந்தேன் இத்தனை நாளாக, என்னை என் தம்பி எவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு என்னை தூக்கி போடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கான்னு நான் புரியாமல் இருந்துட்டேன், ஆனால் 4 நல்லவங்க இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் மழை தண்ணி இன்னும் பெஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பூஜாவுக்கு மறுபடியும் விக்ரம் மேலே விக்ரம்ன்ற பார்த்தீங்களா, கௌதம் மேலே காதல் அப்படின்ற ஒன்று அதிகமாகிட்டே தான் போதை தவிர கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன இலக்கிய சீரியலில் சுவாரஸ்யமாக நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட இலக்கிய சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும், எப்படி கதை போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.